அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட் கண்டிஷனில் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டே ஆகணும். என்கிட்ட காசு இருக்குது, ஏன்னா நான் சொல்கிற பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிவெடுங்க. நான் இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் காசு போட்டே ஆகணும் அப்படின்னா எப்படி யோசிப்பேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சரி, நான் என்ன பண்ணுவேன்? ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுவேன். சரி, 5 வருஷத்தில் நிஃப்டி 50 ஒரு 98.6% ஏறி இருக்குது. நிஃப்டி 500 ஒரு 129.9%. நிஃப்டி பேங்க்கு 62%. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 68%. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 145%. நிஃப்டி 100 104. நிஃப்டி 200 117. நிஃப்டி மிட் கேப் 50 230. நிஃப்டி மிட் கேப் 100 227. நிஃப்டி ஸ்மால் கேப்பு 224. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 223%. 5 வருஷத்தில் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிஃப்டி ஐடி 185%. 185 88. நிஃப்டி ஃபார்மா 168. நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்கு 150%. நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கு 43%. நிஃப்டி ஆட்டோ 185%. நிஃப்டி மெட்டல் 240%. நிஃப்டி எஃப்எம்சிஜி 85%. நிஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 161%. நிஃப்டி ரியாலிட்டி 265%. நிஃப்டி மீடியா வெறும் 6%. நிஃப்டி எனர்ஜி 129. நிஃப்டி கமாடிட்டிஸ் 146. நிஃப்டி சர்வீசஸ் செக்டர் 86. சரி, பேசுனது போதும். நான் சொன்ன இந்த வேல்யூவில் இருந்தே உங்களுக்கு அந்த ஐடியா கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்னதில் நிஃப்டி பேங்க் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 62% கொடுத்துருக்கு. அதே நிஃப்டி பேங்க்குள்ளே கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நம்ம யோசித்தோம் அப்படின்னா, எனக்கு பிஎஸ்சி பேங்க்கெலாம் வேணாம், பப்ளிக் செக்டர் பேங்க் மேலே நம்பிக்கை இல்லை. அப்போ நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கு 43%. 5 வருஷத்தில் எல்லா 150-200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் பொழுது நிஃப்டி ப்ரைவேட் பேங்க்கு 43% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போது இந்த நிஃப்டி ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணாலும் பண்ணுவேன், இல்லை இந்த ப்ரைவேட் பேங்க் இடிஎஃப்குள்ளே என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குது, அதோடைய வேல்யூவேஷன் என்ன, ப்ரைஸ் டு புக் என்ன அப்படிங்கிறத பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நிஃப்டி எஃப்எம்சிஜி 85% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எஃப்எம்சிஜி எப்பொழுதுமே வேல்யூவேஷன் ஜாஸ்தி தான். ஆனால் இந்த டைமில் எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சா உள்ளே அனலைஸ் பண்ணி ஸ்டாக் எடுக்கலாங்க. அப்புறம் நிஃப்டி மீடியாவில் ஒன்றும் பெருசாக ஸ்டாக் இல்லை, ஜியும் சன்னும் தான் இருக்குது. மற்ற ஸ்டாக் எதனா பிடிச்சிருந்தா லைட்டாக பார்த்துக்குங்க. இப்படி தாங்க நான் யோசிப்பேன். இந்த ஐடியாவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்.